பிஜேபி விசஸ் திமுக மாதிரி ஆயிடுச்சு, ஏடிஎம்கேரோட ரோல் என்னங்கிற மாதிரி கேள்விகள் இருந்துட்டு இருந்த டைம்ல இதுக்கு முன்னாடி ஒரு சுற்றுப்பயணம் தொடங்குனது நம்ம வந்து ஒரு EPS 2.0 பார்க்க முடியுது. நீங்க அந்த கருப்பு பட்டை அணிகிறது, கிட்னிகள் ஜாக்கிரதைன்னு பேட்ஜ் போடுறது, அப்புறம் இன்னைக்கு உருட்டுக்கடை அல்வா அப்படின்னு பாக்கெட் எடுத்துட்டு போறது எல்லாமே இந்த கூட்டத்தொடர்ல அதிமுக சிறப்பா செய்யுது அப்படின்றதுதான். இப்போ ஒட்டுமொத்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா திமுகவுக்கு ஆதரவா இருந்தாலும் சோசியல் மீடியா வந்து அந்த அளவுக்கு பயாஸ்டா போல. இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஒரு தகவலை நீங்க போட்டீங்கன்னா அடுத்த அதிகபட்சம் 1/2 மணி நேரத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்க கடைக்கோடி தமிழன் வரைக்கும் ஒரு மெசேஜை கொண்டு போய் சேர்த்துட முடியுது. கட்சி ஆரம்பித்துக்கு முன்னாடி ஐடிவிங் ஆரம்பிச்சுதான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஐடிவிங் ஒன்று ஃபார்ம் பண்றாங்க. ஏன் இப்ப 2G ஊழல் அப்படின்னு ஒண்ணு சொல்லி இதுல வந்து 1,75,000 கோடி ஊழல். இப்ப நீங்க ஆராசா வெளில வந்துட்டாரு வச்சுங்க, அது ஒரு நரேட்டிவ் செட் பண்றது. உருட்டுக்கடை அல்வா தான். உருட்டுக்கடை அல்வாவை உருட்டி உருட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பான். அது எல்லாரும் கொடுப்பாங்க, எல்லா கட்சியிலும் கொடுப்பாங்க. ஜனங்களுக்கு எந்த அல்வா பிடிச்சிருக்கு அந்த அல்வா சாப்பிடுவாங்க. திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்விகள் 1000 நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம் நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு பார்த்திபன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி உங்களை நேர்காணல் செய்யறதுல. நன்றி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படிங்கறதுனால இன்னைக்கு தேதியில ஏடிஎம்கே பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி பத்தி பேசலான்னு இருக்கேன். பொதுவா ஏடிஎம்கே மேல ஒரு குற்றச்சாட்டு அல்லது ஒரு விமர்சனமே இருக்கும். எதிர்கட்சியா ரொம்ப தீவிரமா செயல்பட மாட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இது இருக்கும். அது குறிப்பா இந்த 4 வருஷம் அதிகமாவே இருந்துச்சு. எடப்பாடி அவர்கள் ஒரு எதிர்கட்சி தலைவரா சிறப்பா செயல்படல, அதனால அண்ணாமலை அது அவரோட கை ஓங்கி இருக்கு. பிஜேபி விசஸ் திமுக மாதிரி ஆயிடுச்சு, ஏடிஎம்கேரோட ரோல் என்னங்கிற மாதிரி கேள்விகள் இருந்துட்டு இருந்த டைம்ல சமீப நாட்களாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாலும், எஸ்பெஷலி இந்த சட்டப்பேரவை தொடங்கினதுக்கு அப்புறம் இந்த ஒரு 3 தினங்களா தினம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. முத நாள் கருப்பு பேட்ஜ் அணிந்து அந்த கரூர் மரணங்களுக்காக போனது. 2வது நாள் வந்து கிட்னிகள் ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் வச்சுட்டு போனது. இன்னைக்கு அடுத்த கட்டம் போய் உங்களுக்கு எல்லாம் உருட்டுக்கடை அல்வாதாங்கிற மாதிரி ஒரு கவர் கொண்டு வந்து, கவருக்குள்ள ஒண்ணுமே இல்லை, சும்மா பாக்கெட் இருக்காங்க, அல்வாவே அதுல இல்ல. தட் மீன்ஸ் நீங்க 525 தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, அதுல 10% கூட நிறைவேற்றல, மக்களுக்கெல்லாம் உருட்டுக்கடை அல்வா தான் கொடுத்துருக்காங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதை நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு, எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும், அங்கிருந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி எதிர்கட்சியா அதிமுகவோட செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தா கடந்த 4 ஆண்டுகள்ல பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அந்த கட்சிக்காரர்களே கூட சோர்ந்து போயிருந்தாங்க, என்ன ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு. இந்த அசம்பிளி கூட இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு சுற்றுப்பயணம் தொடங்குனது நம்ம வந்து ஒரு EPS 2.0 பார்க்க முடியுது. ஒரு வேகம் எடுத்திருக்கு. அது இந்த கூட்டத்தொடர்ல இன்னும் புது புது உத்திகளை கொண்டு வந்து மக்கள்ல பேச வைக்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு எதிர்கட்சி தலைவருடைய பிரதான கடமையே மக்கள் பிரச்சனைகளை பேசுறது, அதுக்காக குரல் கொடுக்கறது தான். இப்போ ஒரு அரசு இருக்குன்னா அந்த அரசு செய்யற விஷயங்கள்ல தப்பா இருக்கிற விஷயங்கள் இல்ல அது மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களை யாரு கேட்பாங்க? பொதுமக்கள் பயப்படுவாங்க. பொதுமக்கள் போய் அரசுக்கு எதிராக பேச மாட்டாங்க, டிஸ்கஸ் தான் பண்ணுவாங்க. பேசுறது அவங்க போய் எங்க போய் பேச முடியும்? அவங்களுக்கு ஒரு ஃபோரம் கிடையாது இல்ல. அப்படி மக்கள் இவங்களும் ரெப்ரசன்டேட்டிவா மக்கள் பிரச்சனைகளை பேசணுன்றதுக்கு தான் சட்டமன்றம்னு ஒண்ணு வச்சிருக்கோம். அதுல ஆக்கப்பூர்வமான காரசாரமான விவாதங்கள் நடக்கணும் அரசுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் நடுவுல. அந்த வேலையை இதுக்கு முன்னாடி நடந்த சட்டசபை கூட்டத்தொடர்களை செஞ்சதை விட இந்த கூட்டத்தொடர்ல அதிமுக சிறப்பா செய்யுது அப்படின்றதுதான் என்னுடைய ஒப்பீனியன். நீங்க சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் டே கூட அந்த கருப்பு பட்டையெல்லாம் அணிஞ்சு வரும்போது சபாநாயகர் அப்பாவும் சொல்றாரு, என்ன எல்லாருக்கும் பிபியா, ஏன் இதை போட்டு வந்துருக்கீங்கன்னு கேட்கிறாரு. இப்ப வெளில வந்து இவர் என்ன சொல்றாரு, எடப்பாடியார் வந்து ஆமா பிபி தான், இதுல வந்து 41 பேர் கரூர்ல செத்து போனதை பார்க்கும்போது எங்க ரத்தம் கொதிக்குது, அதுக்காக தான் நாங்க போட்டு வந்திருக்கோம். அது வந்து ஒரு நல்ல பதில், ஸ்பான்டேனியஸான பதில். நீங்க வந்து ஒரு விஷயத்த செய்றீங்க, இது வந்து மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறது. இன்னைக்கு சோசியல் மீடியா குறிப்பா வந்து விஷுவல் மீடியம் அதிகமாயிருச்சு. படிக்கிறதுன்றது குறைஞ்சி பாக்குறது, இன்ஸ்டால கூட ரீல்ஸ் பாக்குறது, ஃபேஸ்புக் பாக்குறது தான் ப்ரிஃபர் பண்றாங்க. அப்போ நீங்க அவங்க பார்வைக்கே படுற மாதிரி சில விஷயங்களை செய்யணும். அதனாலதான் நீங்க அந்த கருப்பு பட்டை அணிகிறது, கிட்னிகள் ஜாக்கிரதைன்னு பேட்ஜ் போடுறது, அப்புறம் இன்னைக்கு உருட்டுக்கடை அல்வா அப்படின்னு பாக்கெட் எடுத்துட்டு போறது எல்லாமே விஷுவல் அப்பீலிங்கான கான்செப்ட்ஸ். நீங்க பேசலாம், அறிக்கை கொடுக்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜென்சி அந்த அறிக்கையை படிப்பாங்களா அப்படின்னா அவன் படிக்க மாட்டான். அதை விட இது அவனுக்கு பெரிய இம்பாக்ட் கிரியேட், இது வந்து அவனுக்கு இம்பாக்ட் கிரியேட். சோ
அதுக்கு ஏத்த மாதிரி தன்னை தகவமைச்சுக்கிட்டு அடாப்ட் ஆயிருக்காரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இன்னைக்கு ஆடியன்ஸை போய் ரீச் பண்ணோம்னா எந்த மீடியம்ல போகணும், அந்த மீடியம்கான ஃபார்மேட் எது? இன்னைக்கான மீடியம் வந்து சோசியல் மீடியா. இப்போ ஒட்டுமொத்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா திமுகவுக்கு ஆதரவா இருந்தாலும் சோசியல் மீடியா வந்து அந்த அளவுக்கு பயாஸ்டா போல. சோசியல் மீடியால எல்லா தரப்பு கருத்துக்களையுமே நம்மளால பார்க்க முடியும். இஷ்யூ பேஸ்டா ஓரளவுக்கு சரியான. இன்னைக்கு இது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியால விவாதம் பண்ணனா கூட சோசியல் மீடியால விவாதம் பண்றாங்க, பேசுறாங்க. அப்ப இந்த ஃபுட்டேஜ் இருக்குல்ல, இந்த விஷுவல் வைரலா எல்லா இடங்களையும் பரவும். அதை அவர் கரெக்டா அந்த பல்ஸை புரிஞ்சுக்கிட்டு ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு தான் தோணுது. திமுக இந்த 4.5 வருடங்கள்ல ரொம்ப சிறப்பாகவே சோசியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்களோட ஐடிவிங் ஆகட்டும், இல்ல பலதரப்பட்ட குழுக்கள் வச்சு ஒரு விஷயம் வரும்போது ஒரு திட்டம் வருதுன்னு அதை கொண்டு போய் சேர்க்கறதாகட்டும், இல்ல ஒரு விமர்சனம் வரும், திமுக எதிரான விமர்சனம் வரும்போது அவங்கள போட்டு தாக்குறதாகட்டும். உண்மையாவே சோசியல் மீடியால டிஎம்கேக்கு எகெயின்ஸ்டா பேசுறதுக்கு ஜென்ரலா பேசுறவங்க சின்ன ஒரு அச்சம் இருக்கு. எல்லாரும் போட்டு செஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்றது, இமேஜ் ஸ்பாயில் ஆயிட்டு ஒரு அச்சம் இருக்கு. எல்லாருக்கும் அந்த அச்சத்தை துறந்து வேலை செய்ய மாட்டாங்க இல்லையா, எஸ்பெஷலி சோசியல் மீடியால போது ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்தாங்க. ஏடிஎம்கே அதுல கொஞ்சம் வீக்கா இருந்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். பட் இப்ப திடீர்னு இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பயன்படுத்துவது, எலெக்ஷன் நெருங்கிடுச்சு, ஆல்ரெடி இருந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தான் வேலை செஞ்சிருக்காங்களா, இல்ல புதுசா யாராச்சும் ஸ்ட்ராட்டஜிஸ் உள்ள வந்திருக்காங்களா? நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு இருக்கு இல்லையா அந்த அடுத்த. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு டீம் ஒர்க் பண்ணிருக்கீங்க. அந்த டீம் ஒர்க்ன்றது நமக்கு தெரியுது. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திமுகவுக்கு ஒரு 4-5 ஸ்ட்ராட்டஜி டீம் ஒர்க் பண்றாங்க. அவங்களே இன்னோஸ்ல வச்சிருக்க பெண் நிறுவனம் ஒர்க் பண்றாங்க, ராபின் சர்மாவுடைய ஷோ டைம் ஒர்க் பண்றாங்க, ரிஷியுடைய ஐபேக் ஒர்க் பண்றாங்க. இது இல்லாம ஒரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சுனில் கனுகோல் ஒர்க் பண்றாரு. இவ்வளவு பேர் திமுகவுக்காக ஒர்க் பண்றாங்க. அதிமுகவுக்கு பிரமாண்யா ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு ஒரு ஆந்திர வியூக வகுப்பு நிறுவனம் ஒர்க் பண்றாங்க. இப்போ சமீபத்திய செயல்பாடுகள் நல்லாவே இருக்கு. இந்த மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி அப்படின்ற இமேஜ சீக்கிரமா கொண்டு வரும். இது வந்து அடுத்து ஆளுங்கட்சியா உட்காரணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது இந்த சட்டசபையோட அதை விட்டுறக்கூடாது. அதனால இப்ப நீங்க திமுக பாத்தீங்கன்னா எலெக்ஷன் பீரியட்ல மட்டும் இல்ல, எலெக்ஷன் இல்லாத தேர்தல் இல்லாத காலங்கள்ல கூட அவங்க வந்து சிறப்பான எதிர்கட்சியா செயல்படுவாங்க. எப்பவுமே திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறத விட எதிர்கட்சியா இருக்கும்போது ரொம்ப ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நமக்கு நாமேன்னு ஒரு பயணம் போனார் ஸ்டாலின் வந்து 2016 தேர்தலுக்கு முன்னாடி 15 கடைசியில ஆரம்பிச்சார். இதே மாதிரி ஒரு செப்டம்பர் அக்டோபர்ல ஆரம்பிச்ச பயணம் நமக்கு நாமேன்னு தமிழ்நாடு முழுக்க. அப்புறம் காவிரி மீட்பு பயணம் அப்படின்னு ஒரு பயணம். சோ இதெல்லாமே கிராமமா போய் ஒரு பெரிய விஷயத்த பண்ணும்போது அது எல்லா தரப்பு மக்களும் அதை பேச ஆரம்பிப்பாங்க. நீங்க இப்போ ஒரு அசம்பிளியில அவர் சட்டையை கிழிச்சிட்டு வெளில வந்ததெல்லாம் நம்ம பார்த்துடலாம். அது கரெக்டா தப்பான்றதை தாண்டி அது உடனே பேசு பொருளா மாறிடும். எப்பவுமே நீங்க வந்து உங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய கருத்துக்களை வந்து ஜனங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது உங்க தொண்டர்களுக்கு முதல்ல தெரியணும், அதுக்கப்புறம் பொதுமக்களுக்கு தெரியணும். ஒவ்வொரு இஷ்யூலையும் உங்களோட கருத்து பதிவு பண்ணிட்டே இருக்கும். அதனாலதான் அரசியல் தலைவர்கள் அறிக்கை வெளியிடுறதுன்ற வழக்கமே எதுக்கு வந்தது? ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டாதான் அதுல உங்க ஸ்டாண்ட் என்னன்னு தெரியும். கலைஞர் ஏன் முரசொலியில தொடர்ந்து கடிதம் எழுதிட்டே இருந்தார் அப்படின்னா இதுல என்ன பிரச்சனை? இப்ப திருமுனை கூட்டம் போட்டா அங்க இருக்க ஒரு பேச்சாளர் என்ன பேசணும் அவருக்கு யாரு ஸ்டாண்டிங் ஆர்டர் கொடுப்பாங்க? அவர் காலையில முரசொலி எடுத்து படிச்சாருன்னா அதை பார்த்த உடனே தலைவர் ஸ்டாண்டிங் தான், அப்ப நம்ம இதைத்தான் பேசணும். அதுல இருந்து பாயிண்ட் எடுத்துட்டு போய் அவர் எல்லாருக்கும் செய்தி போய் சேர்ந்துடும். அது அந்த காலத்துல ஒரு சோசியல் மீடியாவை வேற ஒரு ஃபார்மேட்ல ஓட்டியிருக்காரு. இதுக்கு தான் ஒவ்வொரு கட்சிகளுமே ஏன் சொந்தமா பத்திரிகை வச்சுக்கிறாங்க. நமது அம்மா, நமது எம்ஜிஆர், முரசொலி, சங்கொலி, இப்படி எல்லா பத்திரிகையும், தீக்கதிர், எல்லாமே ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு பத்திரிகை எதுக்கு இருக்குன்னா ஜனரஞ்சக பத்திரிகைகள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால ஒரு எடிட்டோரியல் பாலிசி இருக்கும். நீங்க விரும்புனதை அப்படியே கொண்டு வர முடியாது. ஆனா நீங்க முரசொலி தலையங்கத்துல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க அப்படியே பார்ட்டியோட ஸ்டாண்ட் எழுத முடியும். இன்னைக்கு அந்த வேலையை சோசியல் மீடியாவும் சேர்ந்து செய்யுது. அப்போ உங்களுடைய ஐடி விங்கு இந்த வேலையை செய்யும். ஐடி விங்கு நீங்க ஒரு 10 ஹேண்டில்ல நீங்க இந்த வேலைகளை செய்யலாம். தொடர்ந்து ஜோனுக்கு ஒரு 10 ஹேண்டில் வச்சுக்கிட்டு உங்களோட நரேட்டிவ் என்னன்றது அந்த ஜோன்ல இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் லேட்டா தான் இவர் பிடிச்சிருக்காரு. ஆனா லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்தன்ற மாதிரி இப்ப சமீபத்திய செயல்பாடுகள் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கு. போன எலெக்ஷன் வரைக்குமே நம்ம இந்த சோசியல் மீடியாவை டிஎம்கே ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணியிருந்தா கூட அப்பெல்லாம் நம்ம பேசுறது ஒண்ணு உண்டு, சோசியல் மீடியாவோட இம்பாக்ட்ங்கிறது சொசைட்டில ரொம்ப வெரி வெரி மினிமம் தான். ஸோ இது ஒன்றும் எலெக்ஷன்ல ஓட்டா மாறாதுங்கிறது ஒரு டாக்கா இருந்துச்சு. இன்னைக்கு அது ஓரளவுக்கு சோசியல் மீடியா, ஏன்னா எல்லாருமே சோசியல் மீடியா நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா வீடுகள்லயுமே டிவி இருக்கு.
பாக்குறாங்க, யூடியூப் சேனல்ஸ் பாக்குறாங்க. முன்னாடி மொபைல்ல தான் பாக்கணும் இல்ல, வீட்டுல யூடியூபே டிவிலே பாக்குறதுனால எல்லாருமே உட்காந்து பார்க்க முடியுதுங்கிற விஷயம்லாம் இருக்கு. சோ இன்னைக்கு ஏடிஎம்கே எடுத்துக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜி, செய்யக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜி எலெக்ஷன் களத்துல எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்? சோசியல் மீடியா இம்பாக்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அப்படியே தான் இருக்குதா, இல்ல மாறி இருக்கா? அது ஏடிஎம்கே உதவுமான்னு கேட்க. மாறி இருக்கு, நிறையவே வளர்ந்துருக்கு. அதை ஏடிஎம்கேவும் உணர்ந்திருக்கு. அதனாலதான் இந்த வேலைகள்லாம் செய்யறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்பவுமே நம்ம கண்ணுல பாக்குற இன்னைக்கு தேதிக்கு பாக்குறோம்ல, அதை மட்டும் தான் நம்ம, அதை வச்சுதான் நம்ம ஒரு மதிப்பு போடுறோம். அது அப்படி இல்லை. டெக்னாலஜி வந்து ரொம்ப வேகமா வளர்ந்துடும். நீங்க எதிர்பார்க்கிறத விட பல மடங்கு அசுர வேகத்துல டெக்னாலஜி வளர்ந்துடும். நமக்கு வந்து ஒரு காலத்துல 100 வருஷத்துல நடந்த டெவலப்மெண்ட்ஸ் அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் 10 வருஷத்துல நடக்க ஆரம்பிச்சது. 10 வருஷத்துல நடந்த டெவலப்மெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து 1 வருஷத்துக்குள்ளேயே நடக்க ஆரம்பிச்சது. அதனால இப்போ நீங்க வந்து இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஒரு தகவலை நீங்க போட்டீங்கன்னா அடுத்த அதிகபட்சம் 1/2 மணி நேரத்துல தமிழ்நாட்டுல இருக்க கடைக்கோடி தமிழன் வரைக்கும் ஒரு மெசேஜை கொண்டு போய் சேர்த்துட முடியும். முன்னாடி அப்படி இல்லை. அதனால இது வந்து சோசியல் மீடியாவோட, அது இந்த பழைய ஆட்கள் என்னன்னா வேகமா புது விஷயத்துக்கு அடாப்ட் ஆக மாட்டாங்க. அப்ப அடாப்ட் ஆகாத போது என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் யாருங்க, முன்னாடி ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு கம்பெனியே கிடையாதுங்க. ஸ்ட்ராட்டஜி கம்பெனிகள்லாம் தேர்தலுக்கு வேலை செஞ்சதே கிடையாது. தேர்தலுக்கு யாரு வேலை செய்வாங்க? மாவட்ட செயலர்கள் வேலை செய்வாங்க, வேலை செய்வாங்க. எந்த கட்சியிலும் ஐடி விங்னே ஒண்ணு கிடையாது. ஆனா இன்னைக்கு கட்சி ஆரம்பித்துக்கு முன்னாடி ஐடி விங் ஆரம்பிச்சுதான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஐடி விங் ஒண்ணு ஃபார்ம் பண்றாங்க. ஏன்? அப்ப அதோடைய தேவை இருக்கிறது உணர்ந்ததுனாலதான் எல்லா கட்சிகளையும் இன்னைக்கு ஐடி விங் இருக்கு. எல்லா கட்சிகளுக்கும் ஸ்ட்ராட்டஜி பண்றதுக்குன்னு ஆட்கள் தேவைப்படுறாங்க. இது வந்து இன்னும் போக போக அதிகமாயிட்டே தான் போகும். நம்ம ஒரு விஷயத்த முதல்ல உதாசீனப்படுத்தலாம், மறுக்கலாம், இதெல்லாம் ஒரு பெரிய இம்பாக்ட் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அது பூதாகாரமா நம்ம கண்ணு முன்னாடி வளர்ந்து நிற்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல நீங்க அதை தவிர்க்கவே முடியாதுன்ற ஸ்டேஜுக்கு போவீங்க. இப்ப கம்ப்யூட்டர் வந்த போது கம்ப்யூட்டருக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? எனக்கும் கம்ப்யூட்டருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது எங்கேயோ பேங்க்ல யூஸ் பண்றாங்க, வேற எங்கேயோ. ஆனா கொஞ்ச காலத்தை பாத்தீங்கன்னா அது எல்லா இடங்களுக்கும் வந்து இன்னைக்கு கம்ப்யூட்டர் இல்லாத வீடுகளே இல்லை. நம்ம இன்னைக்கு போனுக்குள்ளேயே கம்ப்யூட்டர் வந்துச்சு. நம்ம போன் எல்லாம் மாறி மினி கம்ப்யூட்டரா மாறிடுச்சு. நம்ம போன்ல நம்ம எல்லா டாஸ்க்கும் பண்றோம். இது இன்னும் அப்கிரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்துச்சுன்னா வீட்டுல இருக்க எல்லா பொருட்களுமே இன்டர் கனெக்டட் ஆயிடும். நம்ம வேகமா அதை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்கோம். இந்த வளர்ச்சி வந்து தேர்தலையும் எதிரொலிக்கும். தேர்தலையும் ஒரு விஷயத்த வந்து சோசியல் மீடியா மூலமா கொண்டு போய் சேர்க்கும் போது அவங்களுக்கு புரியுது. இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன். முன்னாடி வந்து நீங்க ஒரு கட்சி விளம்பரம் போடுதுன்னா தினத்தந்தியோ தினமலர்லயோ முழு பக்க விளம்பரம் கொடுப்பாங்க. அந்த விளம்பரம் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு தினத்தந்தியில விளம்பரம் கொடுக்குறாங்க. அந்த தினத்தந்தி பேப்பர் வாங்குறவங்க, அதுல அந்த விளம்பரத்தை பாக்குறவங்க, அவங்கள மட்டும் தான் அது தாக்கத்தை ஏற்படுது. அப்போ ஒரே ஒரு பேஜ் தான், அதுல நீங்க ஒரு டிசைன் தான் போட முடியும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அதுலயே மகளிருக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கோம், இளைஞர்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம், வயசானவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம், எல்லாத்தையும் போட்டு ஒரு டிசைன் பண்ணுவாங்க. கரெக்டா? இது ஒரு காலம். இப்ப இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா டெக்னாலஜி இருக்கிறதுனால பெண்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், தனியா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், இளைஞர்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், தொழில் முனைவோருக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், இப்படி 5 அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்ணி வச்சுட்டு உங்க வீட்டுல 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு விளம்பரம் வரும் உங்க போனுக்கு, அது உங்களுக்கு தொடர்புடையதா இருக்கும். உங்க பையனுக்கு வர விளம்பரம் யங்ஸ்டர்ஸ் தொடர்பா அவருக்கு தொடர்புடையதா இருக்கும். உங்க மனைவி போனுக்கு வர விளம்பரம் பெண்கள் தொடர்பான விளம்பரமா இருக்கும். அப்ப இங்க ஒரு 40-50 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரே ஒரு விளம்பரத்தை போட்டு அது யார் பார்ப்பாங்கன்னே தெரியாத காலம் மாறி போய் அதுல பாதி செலவு கூட ஆகாது. ஆனா ஒவ்வொரு போன்லயும் அவங்களுக்கான விளம்பரம், இண்டிவிஜுவல் டார்கெட் டிஜியை 0 இன் பண்ணி கரெக்டா இது பண்ண முடியும். எப்படி வார்ஃபீல்டுல டெக்னாலஜி துல்லியமான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துறதுக்கு இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜி கம்பெனிகள் எக்யூப் ஆயிட்டாங்க. அந்த துல்லிய தாக்குதல் நடத்தணுன்றதுக்காக தான் இந்த ஸ்ட்ராட்டஜி டீம்களை கட்சிகளும் அவ்வளவு பணம் கொடுத்து ஹையர் பண்றாங்க. இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, நீங்க ஒரு தொகுதியில இருக்கீங்க, அந்த தொகுதிக்குள்ள 4 செல்போன் டவர் இருக்கு. அந்த 4 செல்போன் டவர்ல தொடர்ந்து எந்தெந்த மொபைல்ஸ்க்கு எல்லாம் சிக்னல் போகுது அப்படின்றத வச்சு நீங்க அந்த நைட் எல்லாம் அங்கதான் இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடு, நீங்க எங்கேயோ வேலைக்கு வரலாம், மறுபடியும் நைட்டு வீட்டுக்கு போயிடுறீங்க, அங்கதான் தூங்குறீங்க. இதை வச்சு இவர் இந்த ஏரியால இருக்காரு, இந்த செல்போன்ல இருந்து வருதா, இந்த டவர்ல வச்சு அந்த செல்போன் டவரை பேஸ் பண்ணி அங்க வந்து நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா விளம்பரங்களை தொடர்ந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அதனால இவர் பார்த்தாரு. இப்ப நான் ஒரு மெசேஜ் அனுப்புறேன், அந்த மெசேஜ் நீங்க பாத்தீங்களா, ஓபன் பண்ணீங்களா, பாத்தீங்களான்ற வரைக்கும் மெட்ரிக்ஸ் இருக்கு. பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தா அந்த பேப்பரை நீங்க படிச்சீங்களான்றதுக்கு என்கிட்ட மெட்ரிக்ஸ் கிடையாது. அது எவ்வளவு பேர் பார்த்தாங்க, நீ இவ்வளவு இதழ் பிரிண்ட் ஆச்சுன்னு காமிக்கலாம், இவ்வளவு பேர் அதை பார்த்தாங்கன்னு சொல்ல முடியாது. இப்ப நான் 1 லட்சம் நம்பருக்கு மெசேஜ் பண்றேன்னா அந்த 1 லட்சம் பேருக்கு அது டெலிவரி ஆச்சா, டெலிவரி ஆனது அவர் ஓபன் பண்ணாரா, ஓபன் பண்ணவர் எவ்வளவு செகண்ட் வரைக்கும் அந்த விளம்பரத்தை பார்த்தாரு,
ஒரு நிமிஷம் வீடியோ அப்படின்னா அதை 10 செகண்ட்ல ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாரா, ஃபுல்லா 1 நிமிஷம் பார்த்தாரான்ற வரைக்கும் தனித்தனியா இன்னைக்கு டேட்டாவை நம்மளால எடுக்க முடியும். இப்போ ஒரு நரேட்டிவ் செட் பண்றதை நம்ம பாக்குறோம் சோசியல் மீடியால. சில இப்போ ஒரு உண்மை இல்லாத விஷயத்தையே ஒரு விமர்சனமா வச்சு அதுதான் உண்மைங்கிற மாதிரி கூட நரேட்டிவ் செட் பண்றதை நம்ம பல நேரங்கள்ல பாக்குறோம். பட் இந்த நரேட்டிவ் செட் பண்ணும்போது உண்மை வேற ஒன்னா இருக்கு, இங்க சோசியல் மீடியா செட் பண்ற நரேட்டிவ் வேற ஒன்னா இருக்கு. பப்ளிக் அதை எப்படி ரிசீவ் பண்றாங்க? சோசியல் மீடியால வர்றதுதான் நம்புறாங்களா, இல்ல உண்மைதான் அவங்களுக்கு போய் சேருதா? இது ஒரு பெரிய சேலஞ்சிங் தான் இல்லையா? பெர்சானிபிகேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. அதாவது எப்படின்னா, பெர்சானிபிகேஷன்னா ஒருத்தரை பத்தி அவங்க நினைச்சுக்கிற பிம்பம். இப்ப உதாரணத்துக்கு நீங்க புல்லட், ராயல் என்ஃபீல்டு புல்லட் இருக்குல்ல, இதை ஒரு மனுஷனா நீங்க கற்பனை பண்ணி உங்களுக்கு எந்த நடிகர் ஞாபகத்துக்கு வராது சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அர்னால்டுன்னு சொல்லுவாங்க சில பேரு. இங்க லோக்கல்ல சொல்லுங்க கேட்டா சரத்குமார்னு சொல்லுவாங்க. இப்படிதான் சொல்றான்னு வச்சுக்கலாம். யாருமே வந்து புல்லட்டை பெர்சானிஃபை பண்ணு அப்படின்னா தனுஷ் அப்படின்னோ இல்ல ரொம்ப ஒல்லியா இருக்க ஒரு நபரையோ சொல்ல மாட்டாங்க. சோ புல்லட்னும் போதே அது வந்து ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா பில்ட், வெல் பில்ட், ஸ்ட்ராங்கான பவர் இப்படியாவது, இது பேர் பெர்சானிபிகேஷன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இமேஜை உருவாக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த இமேஜை உருவாக்குறதுக்காகத்தான் அது எப்பவுமே இருக்கு. அதுக்குதான் இந்த பட்ட பெயர்கள்லாம் கொடுக்குது. கலைஞர் கருணாநிதி, இரும்பு பெண்மணி, ஜெயலலிதா இரும்பு பெண்மணினா அது நீங்க அப்படி சொல்ல அது ஒரு பர்சானிபிகேஷன் உருவாகும். இப்போ இவங்க ஜெயலலிதா அம்மையார் பேசும்போது தீய சக்தி திமுக தான் பேசுவாங்க. அது திருப்பி நீங்க சொல்லும் போது அதை கேட்கிறவனுக்கு திமுக ஒரு தீய சக்தி, அது தீய சக்தியா இல்லையான்ற அது எதனால அப்படி சொல்றாங்க அதெல்லாம் இல்ல. நீங்க திருப்பி சொல்லும் போது மனசுல இந்த ஆழ் மனசுல பதியும். இப்ப எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சோன்னா எம்ஜிஆர் வந்து ஹீரோ, எம்ஜிஆர் இவர் எதுக்குறாரு, கருணாநிதி வில்லன். இவர் ஹீரோ, இவர் வில்லன். இப்ப நீங்க பாம்பரம் நம்ம வந்து கதை கேட்டு வளர்ந்துருக்கும் சின்ன வயசுல இருந்து. இப்பவும் நமக்கு வந்து எவ்வளவு வளர்ந்துட்டாலும் கதைகள் தேவைப்படுது. அதனாலதான் ரூமர் ஸ்ப்ரெட் ஆகுது வேகமா. நீங்க ஒரு கதை சொல்லும் போது அதை மக்கள் வந்து நம்பிடுவாங்க. அது உண்மையான ஆராய்றதுல கம்மி. சோ நீங்க ஒரு புதுசா ஒரு தலைவர் வராரு அப்படின்னா அந்த தலைவருக்கு ஒரு நரேட்டிவை நீங்க செட் பண்ணணும். அதனாலதான் ராகுல் காந்தியை பப்பு அப்படின்னு ஒரு இமேஜ் பிஜேபி நரேட்டிவ் செட் பண்றாங்க. அந்த நரேட்டிவை நீங்க கவுண்டர் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அந்த நரேட்டிவ் செட் ஆயிடும். அப்புறம் அந்த நரேட்டிவை உடைக்கிறது கஷ்டம். அதனால நீங்க வரும்போது நம்ம ஏன் பட்ட பேர்லாம் கொடுக்குறோம், புரியுது, சூறாவளி, புயல் இதெல்லாம் நீங்க சொல்லும் போது அது அவரே பொறுமையாக நடக்க முடியாம, ஆனா அவர் புயல் சூறாவளின்னு வாங்க. இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு நரேட்டிவா செட் ஆயிடும். அப்புறமா நீங்க அந்த நரேட்டிவை உடைக்கிறது கஷ்டம். அது தனிநபர்களுக்கும் அந்த நரேட்டிவ் செட் ஆகும், கட்சிகளுக்கும் அந்த நரேட்டிவ் செட் ஆகும். நீங்க திமுக விஞ்ஞான ஊழல் பண்ணும், ஊழல் கட்சி அப்படின்னா அவங்க விஞ்ஞான ஊழல் பண்ணாங்களா, அதுல தீர்ப்பு வந்துச்சா, நீங்க எத்தனை ஊழல் கட்சியில அவங்க வந்து உள்ள போயிருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து டேட்டா. ஆனா நீங்க சொல்ல இப்ப 2G ஊழல் அப்படின்னு ஒண்ணு சொல்லி இதுல வந்து 1,75,000 கோடி ஊழல். ஆனா இப்ப நீங்க ஆராசா வெளில வந்துட்டாரு வச்சுக்கோங்க, அது ஒரு நரேட்டிவ் செட் பண்றது. இது எல்லாரும் எல்லா கட்சியிலும் செய்வாங்க. அது மக்கள் கிட்ட எடுபடுதா, எடுபடுற அளவுக்கு திறமையா செய்யறாங்களா அப்படின்றதுதான். அதை திமுக திறமையா செய்யும். இந்த நரேட்டிவ் செட் பண்றது. அதனாலதான் நாங்க வந்து விடியல் தர போறோம், ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. இதே ஒரு 2 லைன் இதையே நீங்க திருப்பி சொல்லும் போது கடைகள் எல்லாம் பெயர் பலகையில வைக்கும் போது ஜனங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ அவன் உண்மையிலேயே நல்லாதான் இருப்பான், நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், இவர் வந்தா நமக்கு வந்து விடியல் கொடுப்பாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்றது. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, எங்க போனாலும் இருக்கான், இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க இதேதான். இப்ப ட்ரம்ப் எப்படி வந்தாரு, மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின், சோ மேகா அப்படின்னு ஒரு இது வச்சு அமெரிக்காவை கிரேட் ஆகுறேன். இன்னைக்கு வந்து அது கிரேட் ஆயிடுச்சா என்னாச்சுன்னு தெரியல. இவ்வளவு டாரிஃப் எல்லாம் போட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூத்தா இருக்கு. பட் ஜனங்களுக்கு வந்து அந்த கதைகளை கேட்கிறதும் அந்த கதைகளை பத்தி விவாதிக்கிறதும் ஜனங்களுக்கு எப்பவுமே ரொம்ப பிடிச்சமான விஷயம். அதனால கதைகள் வந்து நீங்க சொன்ன அந்த உருட்டுக்கடை அல்வா தான், உருட்டுக்கடை அல்வாவை உருட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பான். அது எல்லாரும் கொடுப்பாங்க, எல்லா கட்சியிலும் கொடுப்பாங்க. ஜனங்களுக்கு எந்த அல்வா பிடிச்சிருக்கோ அந்த அல்வா சாப்பிடுவாங்க. நீங்க இங்க வந்து திராவிட மாடல், நாங்க தான் முன்னோடி, இந்தியாலேயே நாங்க தான் சிறப்பா இருக்கிறோம் காமிச்சிட்டு போது பக்கத்து ஸ்டேட்ல $15 பில்லியன் வருது, நீங்க இங்க என்ன பண்ணிருக்கீங்க, என்ன முதலீடுலாம் கொண்டு இருக்கீங்க கேள்வி வரும்போது இந்த இதுல சொல்லல, இது வரைக்கும் வாழ்க்கையில் இப்படி நடந்ததே இல்லை, இது மாதிரி பல முறை நடந்திருக்கு, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வருதுன்னு சொல்றாரு. வந்து குரு உறுப்பக்காரன் மாதிரி ஆயிட்டா, நல்ல காலம் பிறகுன்னு சொல்றாரு. வரதை மட்டும் பேசுங்க, வந்தது மட்டும் பேசுங்க. கடந்த அதிமுக ஆட்சி 10 வருஷம் வாங்கின கடனை அதை விட அதிகமான கடனை இந்த 4 வருஷத்துல வாங்கிக்கலாம். இப்போ தங்கம் தென்னரசு அமைச்சரா இருக்காரு, அதனால இப்படி சொல்றாரு. அதே தங்கம் தென்னரசு நாளைக்கு எதிர்கட்சியா இருக்கும்போது அதை வேற மாதிரி சொல்றாரு. நீங்க
விவேக் சொல்லுவாங்க விக்ஸ்ன்றதா சுத்தி எழுதியிருக்காரு. அந்த மாதிரி டிஆர்பி ராஜா விக்ஸ் தான் சுத்தி எழுதியிருக்காரு. ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கூட ஒரு முறை இதுக்கெல்லாம் நீங்க பிரச்சனை பண்றீங்க, எல்லாத்தையும் அரசியல் பண்றீங்க அப்படின்னா என்ன சொன்னாரு? எதிர்கட்சினா அரசியல் தான் பண்ணும், அவியலா பண்ணும்னு கேட்டாரு. கரெக்ட் கரெக்ட். அது அதிமுகவும் போறது. கரெக்ட். திமுக அதிமுக தான் தமிழ்நாட்டுல, மத்தவங்க எல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மனையில இருக்கும் பொழுது விஜய் புதுசா வந்தாராம். இப்படி விஜய்க்காக கூட்டணிக்கு வந்து இவ்வளவு ஓப்பனா இருக்கிறாருங்கிறது நெகட்டிவா கிரியேட் ஆகுமா இல்ல பாசிட்டிவா இருக்குமா? பாசிட்டிவா தான் கிரியேட் ஆகும், நெகட்டிவா கிரியேட் ஆகாது. ஏன்னா